சண்டே காய்கறி வாங்கும்போது பார்த்திங்கன்னா, கருகாப்பிலும் வந்து சேர்த்து நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். கருகாப்பில் பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ, அதை நல்லா வாஷ் பண்ணி நிழல்லையே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கருகாப்பில் பொடியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதும். அதுக்கப்புறமா தோசையில் பொடி தோசை மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரமும் வந்து கருக விட்டுறக்கூடாது. கடைசியாக பார்த்திங்கன்னா கருகாப்பிலும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோன்னா கருகாப்பில் பொடி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா சீப்பம்பால் வந்து கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பாச்சும் தான் கிடைக்கும். கிடைக்கும்போது வந்து நல்லா சாப்பிட்டுக்கணும். ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கனாலும் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வரணும்.